இன்னைக்கு அவன் கண்டுபிடிச்ச எல்லாமே நம்மள்ட்ட வந்துருச்சு. போல தெருவுக்கு தெருவு பியூட்டி பார்லர்ஸ் இருக்கு. இங்க திருமங்கலத்துல எல்லாம் இருக்கான்னு தெரியல, நிறைய இருக்கா? தெரு தெருவா இருக்கு. அங்க போறாங்க. காலையில 11 மணிக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே பொண்ணு அனுப்பிச்சிடுறாங்க பியூட்டி பார்லருக்கு. இப்போ எல்லாம் நல்லா இருக்கிற பொண்ணையும் நாசமாக்கிடுவாங்க. போட்டு படாத பாடுபடுத்தி புருவத்தை எல்லாம் போட்டு என்னமோ பண்ணி அடிக்கடி போயிடுறாங்க. யாரோ ஒருத்தர் அன்னைக்கு வேடிக்கையா இதுல எழுதியிருந்தார், முகநூல்லதான் எழுதியிருந்தார். கொண்டு போய் விட்டு போட்டு வெளியே உட்காந்துருந்தேன். கடைசியில் அவங்க வெளியே வந்து இப்படி கிராஸ் ஆனப்போ என் மனைவி எதுன்னு எனக்கே தெரியல. ஒரு தடவை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி பூசி விட்டு விகாரமா இன்னைக்கு அதெல்லாம் வந்துருச்சு. முடிய வெட்டுறது, புருவத்தை வெட்டுறது, முகத்துல உள்ள சின்ன சின்ன குழியவெல்லாம் வந்து அந்த குழி தெரியக்கூடாதான், அதை என்னமோ பண்ணணுமா? இந்த கலாச்சாரம் எல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், இது ஹதீஸ். நான் வந்து நானா சொல்றதில்ல. நீ சஜிதா செய், முகம் பொலிவு பெறும், முகம் எழில் பெறும். தினந்தோறும் சஜிதா செய்து கொண்டே இருக்கிற பெண்ணிற்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிற நூறானியத்து 1000 பியூட்டி பார்லர்கள் உண்டானாலும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு எக்கச்சக்கமான பியூட்டி பார்லர். இப்ப இதெல்லாமே என்னன்னா, மேற்கத்திய கலாச்சாரத்துல அங்க அவனுங்கெல்லாம் கண்டுபிடிச்சு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த அல்லது வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்கிட்ட கூட கொண்டு போய் இது பண்ணிக்கிறாங்க. இதுல எல்லாம் என்னன்னா, வயசான மாதிரி காட்டக்கூடாதான். குப்பி மக்கு 50 வயசாச்சு, அது போய் என்னென்னமோ பண்ணிட்டு வருது. உசாமா இப்னு ஷரைக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தப்போ ஒரு குழுவா வந்திருந்தாங்க. இந்த குழுவுடைய தலைவர் உசாமா. அவர் தான் கேட்டார், அல் நத்ததாவி யா ரசூலல்லாஹ், நாங்க மருத்துவம் பார்க்கலாமான்னு கேட்டார். மருத்துவம் சாப்பிடலாமா, நோய் வந்திருக்கு, மருந்து சாப்பிடலாமான்னு கேட்டார். நபிசல்லாஹு சொன்னாங்க, லிகுல்லி தாஇன் தவாஉன் ததாவு, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, அதனால நீங்க மருந்து எடுத்துக்கங்க. என்ன நோய் வந்தாலும் மருந்து எடுத்துக்கங்க. இல்லாதான், ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் மருந்து இல்ல, மீதி எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, நீங்க மருந்து எடுத்துக்கங்க. உசாமா கேட்டார், அது என்னன்னு கேட்டார். நபிசல்லாஹு சொன்னாங்க, அல் ஹரம், முதுமை அப்படிங்கிற நோய்க்கு மட்டும் மருந்து கிடையாது, மீதி உலகத்துல இருக்கிற எல்லா வியாதிக்கும் மருந்து உண்டு. இந்த ரசூலுல்லாஹ் எக்ஸப்டேஷன் கொடுத்தாங்கல்ல, முதுமை தவிரன்னு, அதுக்கு தான் நாம வேலை பார்க்கறது. என்னன்னா, பியூட்டி பார்லர்ல போறது, இதை பண்றது, அதை பண்றது. நீங்க பியூட்டி பார்லர்னு ஒண்ணு எல்லாம் அப்படியே சரையல்னு பொம்பளை பக்கம் திரும்ப வேணாம். நம்ம ஆளுங்க வந்து அந்த அந்த டை அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி, அல்லாஹ் அக்பர். நிறைய பேர்த்தோட சுயரூபம் அந்த பக்ரீத் 10 நாள்ல தெரியும். குர்பானி கொடுப்பாங்கல்ல, அவர் அஜர்த் பயான்ல சொல்லிடுவார், பிறை பிறந்து விட்டதால் நீங்கள் யாரும் நகம் வெட்டாதீங்க, முடி வெட்டாதீங்க, குர்பானி கொடுக்க. அப்பதான் நிறைய பேர்த்துக்கு என்ன வயசுன்னே தெரிய வருது. கொஞ்சம் வெக்கத்தோடவே இருப்பாரு, வெள்ளை தாடிய வெளியே காட்டுறதுக்கு. அந்த 10 நாள்ல தெரிஞ்சு போயிடும். ஆடு அறுக்கிறானோ இல்லையோ, இவர் பார்பர் ஷாப்ல நிற்பார் ரெடியா போய். ஏன்னா அந்த வயசை இது பண்றதுக்காக. சில பேர்லாம் நீட்டா, அதாவது அது என்ன டிசைன்னே தெரிய மாட்டேங்குது. தாடி கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையா இருக்கு, தலை ஃபுல்லா கருப்பா இருக்கு, ஒரு முடி கூட வெள்ளை இல்லை. என்னன்னா, மனசுக்குள்ள ஒரு நினைப்பு, இன்னும் கூட எவனாவது நமக்கு பொண்ணு தருவான். யாரும் கோவிச்சுக்க வேண்டாம். இல்ல, என்ன மன்மத தன்மையை காட்டி விட போகிறோம் இந்த பைண்ட் அடிச்சுன்னு தெரியல. இப்ப வயதாகுகிற போது வயதாகுவதை காட்டாமல் இருக்க இன்றைக்கு எவ்வளவு பெரிய பகீரதமான முயற்சிகள், ஆண்களும் சரி பெண்களும் சரி. இந்த பியூட்டி பார்லர் கலாச்சாரம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? யார் யாரோ எங்கெங்கோ உருவாக்கி கொடுத்ததை நாம் செய்ய ஆரம்பிக்கிற போது அல்லாஹ் கூப்பிடுறானே, உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, நீங்க முழுசா உள்ள வாங்கன்னு. இந்த கல்ச்சுரல் இன்னைக்கு நிறைய இது வந்து நம்மள்ட்ட இல்ல, நம்ம பாரம்பரியத்திலையும் இல்ல, நம்ம மார்க்கத்திலையும் இல்ல. நாமளா கொண்டு வந்து உள்ள பூத்திட்டோம். இஸ்லாம் மாறிடுச்சா? இஸ்லாம் மாறல. இஸ்லாத்தை மாத்திர வேலையை அடுத்தவன் செய்யல, நாமளே செய்யறோம்.